ஹாய் குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவு கடுகு கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று போட்டோன்னா கை வந்தோன்னா இது பண்ணிடு, ஆஃப் பண்ணிடு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க பாபி சொல்லிடு. தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ சேமியா வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். சமையல் ரெடியாகுது. எங்கள் பாப்பா சாப்பிட ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஃபைனலாக நம்மளோட சேமியா உப்புமா வந்து ரெடி. பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிட. ஃபைனலாக நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு சாப்பிட கொடுக்கலாம். பாப்பா நல்லா இருக்காயா? நல்லாக்கா? நல்லா இருக்கா? Anyway, thanks to all. Good night to all. Bye.